இன்னைக்கு இந்தியாவை தாண்டி வெளியில போய் விக்கெட் எடுக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்பின்னர்களுக்கு மத்தியில அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கே போய் அவங்கள அலற விட்டுருப்பாரு நம்ம அனில் கும்ப்ளே. 2004 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா சிட்னில விளையாடின அந்த டெஸ்ட் மேட்ச்ல சச்சினுடைய 244 அப்படிங்கிற மாசான இன்னிங்ஸால இந்தியா 700 ரன் அடிக்க, அதுக்கப்புறம் களத்துக்கு வந்த ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க வாப்பனர்ஸ் 2 பேருமே அதிரடியான ஸ்டார்ட்டாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. 147 ரன் வரைக்கும் விக்கெட் எடுக்க முடியாம இந்தியன் பவுலர்ஸ் பரிதவிக்க, அப்ப தாதா கங்குலி அனில் கும்ப்ளே மேல நம்பிக்கை வச்சு அவரை பவுலிங் போட சொல்லுவாரு. அப்ப பந்து வீச வந்த கும்ப்ளே அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சு காட்டினதோட மட்டும் இல்லாம சிட்னி கிரவுண்ட்ல புது வரலாறையே எழுதியிருப்பாரு. அதாவது 105 வருஷத்துக்கு அப்புறம் 1898 டாம் ரிச்சர்சனுக்கு அடுத்ததா 8 விக்கெட் எடுத்த பவுலர் அப்படிங்கிற அபாரமான ஒரு சாதனையும் அந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ணியிருப்பாரு. சச்சினுடைய அந்த மாரத்தான் இன்னிங்ஸ்ல கும்ப்ளேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்படாம போனாலும் அன்னைக்கு வரலாற்றுல இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா அவங்கள வச்சு செஞ்சிருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கும்ப்ளே அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.